திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை நடத்தும் 3வது மாநில மாநாடு நாள் ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை. இடம் சென்னை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா 4 நாள் பயணமாக சீனாவுக்கு சென்றிருக்காரு. சரியா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் பயணமாக இந்தியாவுக்கு 3 நாள் வந்திருந்தார். அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே 2 விதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு சரியாக ஒரு மாதம் கழித்து அவர் சீனாவுக்கு போனது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றை நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தேர்வு செய்யப்படக்கூடிய எல்லா அதிபர்களுமே முதல் பயணமாக இந்தியாவுக்கும் 2வது பயணமாக சீனாவுக்கும் போகிறது ஒரு வழக்கமாக இருக்கு. ஆனால் அனுராவினுடைய இந்த சீன பயணம் அப்படின்றது இந்தியா தரப்பிலிருந்து மிகவும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு உற்று நோக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனான்றது ஒரு போட்டி நாடு அப்படின்றத தாண்டி ஒரு எதிரி நாடாகத்தான் சமீப நாட்களாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை இலங்கை மூலமாக அவங்க நிறைவேற்றுறதுக்கு கடந்த காலத்தில் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அனுராவினுடைய பயணம்ன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்தியாவுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த சந்திப்பு இடையில சீனா 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கையில மீண்டும் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. சீனாவினுடைய இந்த முதலீடுக்கான பின்னணி என்ன, அனுராவினுடைய இந்த சீன பயணத்தினால இலங்கைக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், சீனாவுக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும், இந்தியா ஏன் இந்த அளவுக்கு உற்று நோக்குது, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இந்திய பெருங்கடல்ல அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கு. குறிப்பாக உலகினுடைய மேற்கு பகுதியாக இருக்கட்டும் அல்லது கிழக்கு பகுதியாக இருக்கட்டும், இலங்கைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மைய பகுதியாக குறிப்பாக வர்த்தகம் சார்ந்த நடவடிக்கைகளில் இலங்கை அப்படின்றது ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. இந்த இலங்கையை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் உலக வல்லரசு அப்படின்ற ஒரு நிலை தான் தற்பொழுது வரைக்கும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 70 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவாகட்டும் இவங்க 2 பேருக்கும் இடையில கடுமையான ஒரு போட்டி நிலவிருக்கு. குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இலங்கையை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக இலங்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய பல இயக்கங்களுக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பயிற்சிகள்லாம் அளிச்சிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா பக்கம் போகாமல் இருப்பதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை கடந்த காலத்தில் இந்தியா தரப்புல செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி இலங்கை இந்தியாவினுடைய அருகாமை இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால அந்நிய சக்திகளுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்தியா பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் எடுக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லரசுகளுமே தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் வேற நாட்டுடைய தலையீடை அனுமதிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஏற்படும் அப்படின்றதுக்காக. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் எந்த வகையிலுமே இந்தியாவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நாடாவோ இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர்ல பாகிஸ்தானினுடைய அந்த விமானம் இலங்கையினுடைய துறைமுகத்தின் மூலமாகத்தான் பங்களாதேஷுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக அந்த போரை செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இலங்கை இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லாம பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்போ இலங்கைன்றது பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே இந்தியாவுக்கு நம்பகத்தன்மையாக கடந்த 70 ஆண்டுகளாக நடந்துக்கல. இருப்பினும் இந்தியா பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு நாட்டு பக்கம் அவங்களுடைய சார்பு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு நடைபெற்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றார். அதன் பிறகு முதல் பயணமாக அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். இந்த இந்திய பயணத்தில் அனுரகுமார திசாநாயக்கா 2 விதமான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய 1500 அரசு ஊழியர்களை இந்தியாவுக்கு கொண்டு அவங்களுக்கு திறன் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பல பில்லியன் டாலர்கள் வர்த்தகம் நடக்கக்கூடிய சூழல்ல இந்த வர்த்தகத்தில் நடக்கக்கூடிய அந்த வரிகளை குறைப்பதற்கும் வரிகளில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இந்த 2வது ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதை தாண்டி இலங்கை தரப்பிலிருந்து ஒரு உறுதி இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்னன்னா, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இலங்கை அப்படின்ற ஒரு நாடு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படாது அப்படின்ற உறுதியையும் அனுரகுமார திசாநாயக்கா அந்த சந்திப்பில் சொல்லியிருந்தார். ஏன்னா இதே சீனாவினுடைய ஒரு ஆய்வு கப்பல் இலங்கையினுடைய ஹம்மன்தோட்டா துறைமுகத்துக்கு வந்திருந்தாங்க. அது ஆய்வு கப்பல் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது இந்தியாவை வேவு பார்க்கறதுக்கு தான் அந்த கப்பல் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி இந்தியா தரப்புல சில குற்றச்சாட்டுகள் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இலங்கை எந்த வகையிலும் ஒரு கேடயமாக பயன்படுத்தப்படாது அப்படின்ற அந்த உறுதியை அந்த ஒரு சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரக்கூடிய அந்த எக்கா அப்படின்ற ஒரு திட்டத்தை கையெழுத்து போடுறதுக்கான ஒரு நிபந்தனையும்
அப்படின்றதையும் வந்து அந்த சந்திப்பில் வந்து கூறப்பட்டிருக்கு. ஆனால் இது தொடர்பாக 2 விதமான சர்ச்சை வந்து எழுந்திருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த எக்கா அப்படின்ற இந்த திட்டத்தை வந்து அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது எதிர்த்தாரு. ஆனால் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போயிட்டு அவர் இசைவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டுறாங்க. ஆனால் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கா அப்படின்ற திட்டத்தில் வந்து இன்னும் நாங்கள் வந்து கையெழுத்து ஆகல, இந்த 2 ஒப்பந்தங்களை மட்டும்தான் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்றதையும் வந்து இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அனுராவினுடைய இந்த இந்திய பயணம் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு சாதகமான சில சூழல்கள் தான் ஏற்பட்டுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா 2022ஆம் ஆண்டு நடந்த இலங்கையினுடைய அந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு உதவிச்சு அப்படின்றதையும் வந்து அந்த சந்திப்பில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போ இந்த சந்திப்புன்றது இலங்கைக்கு சில லாபகரமான விஷயமா இருந்தாலும் இந்தியாவினுடைய நலனும் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்தியாவினுடைய எல்லா நடவடிக்கைக்கும் அனுரகுமார திசாநாயக்கா வந்து இசைவு தெரிவிச்சிருக்கிறதா நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் அனுராவினுடைய இந்த சீன சந்திப்புன்றது ஏன் இந்தியா இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலே நடந்த அந்த சந்திப்பில் வந்து இரு நாட்டு நலன் குறித்தான சில விஷயங்கள் தான் வந்து அங்கே பேசப்பட்டது. ஆனால் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைன்றது வந்து அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மட்டுமல்லாமல் இலங்கை மற்ற நாடுகளுக்கு இடையே நடந்த ஒப்பந்தத்தை பற்றியும் அந்த இடத்துல வந்து சீனா வந்து நிச்சயம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்திலிருந்து இலங்கை விலகுவதற்கும் வந்து சில இன்சிஸ்ட்மெண்ட் வந்து சீனா வந்து செய்வாங்க. இதுதான் வந்து இந்தியா அச்சுறுத்தலா பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஆனால் இலங்கையில் வந்து இந்தியாவை மீறி சீனாவினுடைய ஆதிக்கமோ அல்லது இந்தியாவுக்கு எதிரான அச்சுறுத்தல் நடவடிக்கையோ சீனாவால் பெரிய அளவுக்கு செய்ய முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்தியா குறிப்பாக அச்சத்தோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கையில் சீனா செய்யக்கூடிய அந்த முதலீடு தான். ஏன்னா தற்பொழுது வரைக்குமே சீனா பல பில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து இலங்கையில் முதலீடு செய்ததுனால வரக்கூடிய காலகட்டத்தில் இலங்கையினுடைய ஒரு நெருக்கடி சந்திச்சதுன்னா அந்த இடத்துல சீனா வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். ஸோ அப்படி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இலங்கை போகக்கூடிய சூழல்ல அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இலங்கையில் ஒரு ராணுவ தளம் தருவதற்கான சில ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தை பற்றி சீனா அடிக்கடி இலங்கை கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி கேட்கறதன் மூலமாக இலங்கைக்கு ஒரு நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பா அனுரா இந்த சீனாவினுடைய சந்திப்புக்கு போகும்பொழுது பல்வேறு விதமான பொருளாதார நடவடிக்கை, குறிப்பா சொல்ல போனோம்னா சீனாவிலிருந்து பல்வேறு விதமான முதலீடுகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ முதலீடோ அல்லது வந்து வேற விதமான கடன் உதவிகளோ கொடுக்கும் பொழுது சீனாவிலிருந்து பல்வேறு விதமான நிபந்தனைகளை வந்து விதிப்பாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் என்னன்னா, இந்தியா ஒரு கடன் உதவியை வந்து இலங்கைக்கு செய்யும் பொழுது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம கடந்த காலத்தில் வந்து பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சாங்க. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அந்த ஒரு கடன் உதவியை வந்து செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதனால சீனாவினுடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகளுக்கு வந்து இலங்கை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இணங்கக்கூடிய சூழல் தான் வந்து தென்படுது. குறிப்பா சொல்ல போனோம்னா கடந்த காலத்துல இலங்கையினுடைய ஹம்மந்தோட்ட துறைமுகத்துல சீனாவினுடைய ஆய்வு கப்பல் போகிறத வந்து மீண்டும் அது நடப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இந்த சந்திப்பின் மூலமாக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம அதானியினுடைய காற்றாலை மின்சார உற்பத்தியை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு அனுரகுமார திசாநாயக்கா முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி அதற்கு பதிலாக சீனா அந்த இடத்துல வந்தாலுமே வந்து அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு முரண்பாடை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனிடையே தான் முதல் கட்டமாக சீனா 3.7 பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து இலங்கையில வந்து முதலீடு செய்வதற்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா தெற்கு ஹம்மந்தோட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ஹம்மந்தோட்ட துறைமுகத்தில் வந்து 20,000 பேரல்கள் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆயில் ரிஃபைனரை வந்து சீனா வந்து அங்க முதலீடு செய்ய போறாங்க. இதன் மூலமாக இலங்கையினுடைய வேலை வாய்ப்புகளும் சரி அல்லது எண்ணெய் பொருளாதாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இலங்கை தரப்புல இருந்து செய்திகள் வருது. குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில மிகப்பெரிய அளவுக்கு இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுன்றது அதிக அளவுக்கு ஏற்பட்டது. இதன் மூலமாக வருங்காலங்களில் இது போன்ற ஒரு சூழலை வந்து தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பல்வேறு விதமான எதிர்ப்புகளை வந்து அவர் தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக சொல்ல போனா இந்தியா இலங்கை இது மாதிரியான ஒப்பந்தங்களை வந்து எதிர்த்தாரு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர் வேறு விதமான நிலைப்பாடுகளை வந்து எடுக்கிறாரு. அது குறிப்பாக கடந்த காலத்து ஆட்சியாளர்கள் செய்த தவறின் மூலமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கும் வந்து அனுரகுமார திசாநாயக்கா பல்வேறு விதமான வெளிநாட்டினுடைய நிபந்தனைகளுக்கு உட்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கார். தற்பொழுது இலங்கையில பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கூட வந்து மக்கள் வந்து அரிசியை பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் இலங்கையினுடைய அரிசி தட்டுப்பாடு அதிக அளவுக்கு இருக்கு. குறிப்பா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா IMF மூலமாக 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து நான் கடன் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் வந்து அவர் ஈடுபட்டிருந்தார். ஆனால் IMF தரப்புல இருந்து பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், குறிப்பா சிக்கன நடவடிக்கைகள் வந்து நீங்க ஈடுபடணும், எரிசக்தியில் இருக்கக்கூடிய மானியத்தை நீங்க
நீங்க குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு நிபந்தனைகள் வந்து விதிச்சிருந்தாங்க. ஆனா இதே அனுரகுமார திசாநாயக்கா தான் கடந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான நிபந்தனைகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. தேர்தலுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா IMF-இனுடைய நிபந்தனையை வந்து நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நாடாளுமன்றத்தில் வேறு விதமான நிலைப்பாடை வந்து எடுத்திருந்தாரு. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததன் பிறகு அவருடைய நிலைப்பாடுகள் வந்து மாறினதற்கான காரணம் அப்படின்றது இலங்கையினுடைய தற்பொழுதைய பொருளாதார நெருக்கடிக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அனுராவினுடைய இந்த சீன சந்திப்பு குறித்தும் இந்தியாவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை நடத்தும் 3வது மாநில மாநாடு நாள் ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை. இடம் சென்னை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.